சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அணைமேடு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை. 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், வணக்கம். ஆத்தூர்ல எந்தெந்த பகுதிகள் தற்போது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? அங்குள்ள மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்களா? அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். சேலம் மாவட்டம் கருமந்துறை கல்வராயன் மலை பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளம் உருவாகி வருகிறது. அதன்படி கருமந்துறையில் இருந்து வரும் மழைநீர் வசிஷ்ட நதி வழியாக கெங்கவல்லி தலைவாசல் வழியாக சென்று விழுப்புரம் மாவட்டத்தை வந்தடைகிறது. அதனுடைய அடிப்படையில் வசிஷ்ட நதியில் திடீரென இன்று நரசிங்கபுரம் பகுதியில் உள்ள வசிஷ்ட நதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு இருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு வெள்ள நீர் சூழ்ந்தது. உடனடியாக அருகில் இருந்த தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட தீயணைப்பு படையினர் அங்கிருக்க மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இதே போல வசிஷ்ட நதியை சென்று வரும் அம்மம்பாளையம் பகுதியிலும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மக்களையும் வருவாய்த்துறையினர் மீட்டு தனியார் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். நன்றி சங்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.